அப்பெல்லாம் எரை போட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப இறைக்க நீங்க திண்டாடுறீங்க. எனக்கான நேரம் வரும்போது எல்லாத்தையும் சரியா செய்வண்டா கணக்கு. ருத்ரங்கியோட நிலத்துல ஆம்பளைங்களோட தலை செதறணும், ரத்த ஆறே ஓடணும், பொம்பளைங்க கண்ணீரால என் காலை கழுவணும்டா. அது எப்படி? ருத்ரங்கியும் மல்லேஷும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கடா. நீங்க அழ வேண்டியது இங்க இல்ல, எங்க எஜமா காலடியில வந்து அழுங்கடா. அவரு விட சொன்னா மட்டும்தான் விடுவோம், இல்லன்னா உங்க எல்லாரையும் அடிச்சே கொன்னுடுவோம். போங்க போங்கடி. எப்படிடா? நான் சொல்ற எல்லாத்தையும் கவனமா கேளுங்க. உங்க வீட்டு ஆம்பளைங்க, அண்ணன், தம்பி, புருஷன் உடம்ப மறைக்க துணிய கட்டணும்னா மல்லேஷ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த ருத்ரங்கி ஒரு நாள் என் கூட இருக்கணும். அவங்க எங்க இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதுக்கு எனக்கு தெரியும். I hope you bloody slaves understand what I say. எல்லாருக்கும் புரிஞ்சுதானே எஜமா கேக்குறாரு கடவுள் பாஷையில. தங்கம், இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை யார் அனுப்பிச்சு வச்சது? எஜமான் தான் அனுப்பி வச்சாரா? இவங்களும் நம்ம ஆளுங்க தானே மாமா. கொல்ல வந்திருக்காங்க போல. இவங்களுக்காக நாம செத்து போயிடலாம். நான் பைத்தியக்காரி இல்ல தம்பி, பைத்தியக்காரி ஆக்கப்பட்டிருக்க. எப்படின்னு தெரியுமா? வணக்கம் எஜமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு எஜமா, நாங்க மாமியார் வீட்டுக்கு போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க எஜமா, வாழ்த்தி அனுப்பி வைங்க. ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வரோம் எஜமா. இப்படி காட்டு வழியா எங்கடி போறடி நாகமணி? மாமியார் வீட்டுக்கு போறேன். உங்ககிட்ட கூட வாழ்த்து வாங்கிட்டு தானே வந்தேன். என்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கினியே தவிர எனக்கு எதுவும் கொடுக்காம போறியடி. எப்படி ஒரு அழகிய வச்சு நீ என்னடா பண்ண போற? வெத்தலையில இருக்கிற காம்பு மாதிரி தேவையில்லாம நின்னுகிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு வெத்தலையை ருசிக்கணும்னா அது நான் மட்டும் தான்டா. அப்பதான் அது கச்சிதமா இருக்கும். என்ன சொல்றடி என் நாகமணி? ஏய் எஜமா, என் பொண்டாட்டிய தொட்டனா உன்னை கொன்னுடுவேன். என்ன கொல்லுவன்? நீ செத்து போயிட்டியடா. என் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணிட்டாங்க எஜமா. எஜமா காமத்துக்கு பலியாக இங்க எந்த பொண்ணும் கிடையாது தம்பி. எல்லாரும் பலியானவங்க தான். இந்த ருத்ரங்கிய தவிர எங்க வாழ்க்கைலாம் இவ்வளவுதான். நாங்க இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். நீங்க நல்லா வாழணும், எங்கேயாவது போய் நல்லா வாழுங்க. எங்க விதியை எப்படியாவது நாங்க பாத்துக்கிறோம். எங்க விதியை நாங்க பாத்துக்கிறோம். என்னங்கடி தவளைய தின்ன பாம்பு மாதிரி நிக்கிறீங்க? எங்கடி என் அடிமை தம்பி?
அவனை இழுத்துட்டு வந்து ருத்ரங்கே எனக்கு பரிசா கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். தூ, என்ன பொழப்பு எஜமா இது? இவ்ளோ நாள் பைத்தியக்காரிங்களா இருந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் தைரியமா இருந்தா போதும். ருத்ரங்கி ஊருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எஜமா. ஆனா எங்க ருத்ரங்கிய மட்டும் உனக்கு பலி கொடுக்க மாட்டோம். பலி கொடுக்க மாட்டோம். எங்க ருத்ரங்கிய உனக்கு பலி கொடுக்க மாட்டோம். பலி கொடுக்க மாட்டோம். எங்க ருத்ரங்கிய உனக்கு பலி கொடுக்க மாட்டோம். Bloody idiots. ஏய் கணக்க, எஜமா, இப்போ முதல் முறையா ருத்ரங்கில சொந்த எஜமானுக்கு எதிரா திரும்பி இருக்காங்க. இப்ப இவங்களை ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க எஜமா. இவங்களை கண்ட துண்டமா வெட்டணும். வெட்டி அதிக ரத்தத்தை பார்க்கணும். ருத்ரங்கே எப்படியாச்சும் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். மாமா, நம்ம இப்ப எங்க தான் போறோம்? எங்கேயாவது தூரமா போய் நாம வாழலாம். போக வேண்டியது தூரம் இல்ல மாமா, நம்ம ஊரு ருத்ரங்கிக்கு. எப்படியாவது எஜமா நம்மள கண்டுபிடிச்சு கொன்னுடுவான் தங்கம். நாம இப்ப போகலனா நம்ம ருத்ரங்கில இருக்கிற மக்கள் சாவாங்க. அத்தனை பேரோட ரத்த ஆறுல நாம நடந்து போய் நல்லா வாழ்ந்துட முடியுமா? போட்டு நிறுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? அந்த மல்லேஷும் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லாத வரைக்கும் உங்க எல்லாரும் எலுமையும் நொறுக்க சொல்லி இருக்காரு. சொல்றீங்களா சாகுறீங்களா? உங்க இஷ்டம். எங்க உயிரே எடுத்தாலும் சரி, மல்லேஷ் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். உயிரை வாங்கினா கூட சொல்ல மாட்டாங்களா? வேற எதடா வாங்குறது? மானத்தை வாங்கிடலாம் கணக்கு புள்ள. கடவுளே, இந்த கன்றாவில நான் பாக்குறதுக்கே விரும்பலப்பா. ஏய் கணக்கு, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, என்ன விட்டுருப்பா. உன் எஜமான் கிட்ட போய் சொல்லு, இனி இந்த ருத்ரங்கி எங்களோடது. இனிமே அவன் நினைக்கிறது எதுவும் இங்க நடக்காது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு இந்த பூமி ஒண்ணு அவன் அப்பா விட்டு சொத்து இல்ல. இனி இந்த ருத்ரங்கி யார் கட்டுப்பாட்டிலையும் இயங்காத. நாம எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படிதான் அவனும் பிறந்தான். அவன் விளையாடுறதுக்கு நாங்க ஒண்ணும் பொம்மைங்க இல்ல. போய் சொல்லு உன் எஜமான் கிட்ட. மீறி எங்க கிட்ட வாலாட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவேன்.